அஜயை நல்லா திட்டி அனுப்பிச்சிடுறாரு விஜய். அதனால் அஜய் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. இங்கே வந்து இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து அஜய் வந்து கேட்குறாங்க, என்ன ரொம்ப டோஸ் வாங்கினியா, தேவை தான் உனக்கு இதெல்லாம் அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு செமையாக டென்ஷனாக எங்கே வந்து அஜய் போகிறாரு. அடுத்து வந்து சாரிங்க, என்னால் தான் உங்கள் தம்பியை திட்ட வேண்டியதாக நீங்கள் போச்சு அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, அவன் பண்ண வேலை அப்படி, அவன் எவ்வளோ பண்ணுறான், எவ்வளோ வந்து பேசுகிறான், அதுக்கெல்லாம் வந்து நீ எதுக்காக வந்து என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, எதுவும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லு காவேரி, அவன் ஏதாவது தப்பாக பேசினான்னு என்கிட்ட சொல்லு, விடுங்கங்க, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, தான் நானே பார்த்துக்கலாம்னு நினச்சேன். சரி ஓகே நம்ம கிளம்பலாமா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கே வந்து காலைல ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க, குழப்பமாக இருந்தீங்களே, இப்போ எப்படி இருக்கீங்க, ஓகேவா அப்படி சொல்லி கேட்டோட பெட்டர் காவேரி, நல்லா தான் இருக்கேன் அப்படி சொல்கிறாரு. எங்கள் வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே எல்லாருமே வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா அப்புறம் எல்லோரும் கிளம்புறாங்க. பாட்டி எல்லோரும் சரி போயிட்டு வாங்க அப்படி சொல்லும்போது கரெக்டாக வந்து பார்த்துடுறாங்க நம்ம நர்மதாவை. காவேரி பார்த்துட்டு வந்து, நர்மதா என்ன ஆச்சு, முகம் ஏன் வீங்கி இருக்கணும், ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. உடனே வந்து சொல்ல புரிய பெரியலே அப்படின்னு ஒன்று நடந்த விஷயத்தெல்லாம் நர்மதா சொல்கிறாங்க. நான் சொல்ல வேணாம்னு சொல்லடி, எதுக்கு நீ இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. நீ அமைதியாயிருமா அப்படின்னு உடனே வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்க, குழந்தைன்னு பார்க்காம நீ பாட்டு நடிச்சிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை பார்த்து கேட்குறாங்க. இங்கே பார், நான் அப்படி தான் அடிப்பேன், உன்னால் என்ன பண்ண முடியுன்றாங்க. அந்த டைமில் கரெக்டாக பாட்டியும் தாத்தாவும் அங்கே வராங்க. பாட்டி வந்து சின்ன குழந்தைன்னு பார்க்காம இப்படி அடிச்சிருக்கே, நீ எல்லாம் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமலாம் பேசாதீங்க, இதுக்கப்புறம் இதெல்லாம் சகிச்சுக்கினே இந்த வீட்டில் நான் வாழணுன்ற அவசியமே கிடையாது. முதல்ல இவங்கெல்லாம் வந்து இங்கே இந்த வீட்டை விட்டு போக சொல்லுங்கள், முதல்ல இந்த காவேரி அனுப்புங்க அப்படின்னோடனே காவேரி வந்து அப்படியே பார்த்து டென்ஷனாக வராங்க. நான் எதுக்கு போகணும் இந்த வீட்டை விட்டு, நீ தான் போகணும், புரியுதா, நான் இங்கே பார், உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இந்த வீடு எல்லாருக்கும் சொந்தமானதா, உனக்கு மட்டும் கிடையாது, அஜய்க்கும் இங்கே பாதி உரிமை இருக்குது, அதனால் நீ இங்கேருந்து போய் தான் அவனுக்கு. என்னது அஜய்க்கு பாதி உரிமை இருக்கா, இந்த சொத்து எல்லாம் விஜயோடது, விஜயோடது தான் இது எல்லாமே, அவங்க அப்பாவோட தான் இது எல்லா ப்ராப்பர்ட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு ராகினி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அஜய் கிட்ட கேட்குறாங்க, சொல்லு அஜய், உண்மையிலேயே வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு. ஆமா ராகினி, உண்மைதான், இது எல்லாம் வந்து விஜயானாவோடு தான், அது அவங்க அப்பாவோடது, அவருக்கு கொடுத்தாங்க, நாங்கள் சும்மா தான் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அந்த வீடெல்லாம் இருக்குல்ல, நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்றாங்க. இல்லை ராகினி, அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது, எங்கள் அப்பா வந்து போய் சொல்லிட்டாரு, அப்போ இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லி நல்லா ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என் மூஞ்சிலே முடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. பின்னாடி அஜயும் ஓடுறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் இருக்கலாம் ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. உடனே சாரதா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. என்னடி இது இப்படி நடந்திருக்கு, அப்போது எவ்வளோ நாள் வந்து பொய் சொல்லி தான் வந்து அஜய், அவங்க அப்பாவும் அஜயும் ராகினியை கல்யாணம் பண்ணாங்களா, பார்த்தியா, அவங்க தான் கேடின்னா இவங்க அதோட கேடியாக இருக்காங்களே அப்படின்னு பேசிக்கிறாங்க. இங்கே வந்து விஜய்கிட்ட வந்து நம்ம காவேரி சாரி கேட்குறாங்க. சாரிங்க, நான் தான் தெரியாமல் வந்து இது மாதிரிலாம் பேசிட்டேன், நீ பேசுனதில் எந்த தப்புமே கிடையாது, அவங்க 2 பேருமே ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்காங்க, அஜய் ரொம்ப ஓவராக போனா, ராகினி ரொம்ப ஓவராக போகிறா, அதெல்லாம் அடக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி, நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்க காவேரி, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ராகினி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாங்க. இதெல்லாம் உடைக்காத, வீட்டில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகின்றாங்க. அப்போது இந்த பொருளெல்லாம் கூட உனக்கு சொந்தம் இல்லைல்ல, எதுவுமே இங்கே சொந்தம் இல்லை, எதுவுமே சொந்தம் இல்லாமல் நான் எதுக்கு இங்கே இருக்கணும், நான் முதல்ல எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி டென்ஷனாக அங்கே வந்து கிளம்புறாங்க. உடனே வந்து அஜய் பின்னாடியே ஓடுறார். ராகினி சொன்னால் கேளு. அடுத்து வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, யோசிச்சுட்டே இருக்காரு. எல்லாரும் போனோன்னு ஒரு மாதிரி வெறிச்சோடி போச்சுல வீடு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம் தாத்தா, எல்லாரும் போயிருக்கக்கூடாதுல்ல, என்னடா பண்ணுறது, அவங்க வீட்டுக்கு அவங்க போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே வந்து விஜய் வந்து மனசு கஷ்டப்படுறாரு, எல்லாரும் போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து சரிங்க, அவங்க போயிட்டாங்க, நம்ம போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், ஆமாம் நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு. நீங்கள் வருவீங்களான்னு தெரியலையே, கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து காவேரி வந்து போகிறாங்க. அவங்கள பார்த்து சாரதாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன இங்கே வந்துட்டீங்க, உங்களெல்லாம் பிரிஞ்சு இவரால் இருக்க முடியும், அதுதான் உங்களை பார்க்க வந்துட்டாரு, நிஜமாக மாப்பிள்ள அப்படின்றாங்க. ஆமான்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. இது வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வெளியே வராரு. தாத்தா வந்து பார்க்குறாரு விஜயை. என்ன விஜய் இப்போ சந்தோஷமாக, எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமாக அமையணும்னா உன் கையில் தான் இருக்குது, காவேரி நல்லா பார்த்துக்கோ, காவேரி கூட நல்லா சந்தோஷமாக வாழ் விஜய், இந்த இந்த சந்தோஷம் உனக்கு நிரந்தரமாகும்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்கிறாரு. விஜய் வந்து காவேரியை சந்திச்சது, பேசுனது, பழகினது, அதுக்கப்புறம் காவேரி கூட இருக்கிறது எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்க்குறாரு. காவேரி இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. காவேரி இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா, கண்டிப்பாக வாழ முடியாது. நம்ம சந்தோஷமாக வாழணும்னா காவேரி என் கூடவே இருக்கணும். ஆனால் காவேரி அந்த நிபினை அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. காவேரி கிட்ட நம்ம விரும்புகிறத சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து அவள் என்ன முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட தான் விரும்புகிறத சொல்லலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இங்கே வந்து நிவேதாவை இருக்க வெண்ணிலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு திரும்பிட்டு வராங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த விஜயோட ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. இதில் முடியுது.